This video is sponsored contains online shopping. பீட்ரூட் தக்காளி தோசை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கல் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் ஒரு நிமிஷம் காயணும். நல்லா காஞ்சதாக தான் நல்லா இருக்கும் தோசை. இப்போ பாருங்கள் மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஒரிஜினல் மாவு இது. கல் சூடி ஆயிடுச்சு, நல்லா சூடு ஆகிட்டுருக்கு. இப்போ ஊற்றுறோம். இதுக்கு தேவையான அளவு பாருங்கள், மாவு ஊற்றிருக்கோம். அது நல்லா காயணும். பாருங்கள், கேரட் போடுறோம். அடுத்து தக்காளி கொஞ்சம், அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், அடுத்தது வெங்காயம் போட்டுங்களா, கொத்தமல்லி கொஞ்சம் தலை. இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். இது தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வேகும். நல்லா வெந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டோம். ஓரளவுக்கு வேகட்டும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுறோம். நல்லாயிருக்கும். எல்லாம் வேகட்டும். இப்போ பாருங்கள், உடல் நல்லா வெந்திருக்கு. திருப்பி போடு. நல்லா வேகணும். உள் சைடு திளி போட்டு நல்லா வேகணும் இல்லையா? அதான் திளி போட்டிருக்கோம். உள் சைடு நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. சுவையான ஆனியன் தக்காளி பீட்ரூட் தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.